ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமரின் பேச்சு சர்ச்சையான நிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்திய மக்களின் சொத்துக்களை ஊடுருவல்காரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் காங்கிரஸ் கொடுத்துவிடும் என்று பிரதமர் தெரிவித்திருப்பது என்பது தேர்தல் விதிமுறை மீறும் செயல் என்பதால் அதை தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக பார்க்கப்படும் என்ற அர்த்தத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என்று தெரிவித்திருக்கின்றார். மோடியினுடைய பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்காததற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மோடியினுடைய பேச்சு என்பது அப்பட்டமாக தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடிய பேச்சு என்றும் பிரதமரின் பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததை குறிப்பிடும் வகையில் ரெஸ்ட் இன் ஸ்பேஸ் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என்ற பொருள்படும் வகையில் ஆங்கிலத்தில் அந்த பதிவிட்டிருக்கின்றார். பிரதமருடைய பேச்சு என்பது தேர்தல் நடத்தை விதிகளை மீறக்கூடிய செயல் என்பதால் அதற்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலைபட்சமான நடவடிக்கையை காண்பிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடியினுடைய பேச்சு என்பது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அவருடைய பேச்சு என்பது தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடிய பேச்சு என்பதால் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையமே தயங்குகிறது என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதை பொருட்படுத்தும் அதை குறிப்பிடும் வகையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என்ற பதிவை வெளியிட்டிருக்கிறார்.